அனைவருக்கும் வணக்கம். யாழ் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத பதிவாக இருக்குது என்று நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எருக்கஞ்செடி தெருக்கு தெரு ஆற்றங்கரை வயல்வெளி ஓரமாக இருக்கும். அதில் 2 வகை எருக்கஞ்செடி இருக்குது. வெள்ளை எருக்கஞ்செடி இருக்குது, நீல நிற கலர்லேயும் இந்த எருக்கஞ்செடி இருக்குது. இதை நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் தேடி தேடி பறித்து பூக்களை பறிச்சுட்டு திரும்பி அதுக்கப்புறம் இந்த எருக்கஞ்செடியை பற்றி நம்ம கண்டுக்கிறதில் முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. சிலர் வீட்டில் வெள்ளை எருக்கஞ்செடி ஒரு சிலர் வீட்டில் வளர்ப்பாங்க. நம்ம இந்த பரிகாரத்துக்கு வெள்ளை எருக்கஞ்செடி கிடைத்தாலும் சரி, நீல எருக்கஞ்செடி கிடைத்தாலும் சரி, நம்மளுக்கு செடியோ காம்போ பூவோ தேவையில்லை. கிராமப்புறங்களில் பார்த்தா அந்த காய் எருக்கஞ்செடியோட காய் வெடித்து பஞ்சு பஞ்சாக போகும், அதை பார்த்துருப்போம். அந்த காயை வெடிக்க விடாமல் முத்தின ஸ்டேஜில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப சக்தி உடையது. வீட்டிற்கு திருஷ்டி சுத்த பூசணிக்காய் எலுமிச்சை யூஸ் பண்ணுவோம்ல, அதை விட 1000 மடங்கு சக்தி உடையது இந்த காய். எதிரிகள் தொல்லை, ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு, நம்ம மனையில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தாலோ, இல்லை எதிரிகள் மூலியமாக நம்ம மனையில் ஏதாவது கெட்ட சக்திகள் செஞ்சு வச்சுருந்தாலோ, அதெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த காய்க்கு, அந்த ஆற்றல் இந்த காயில் உள்ளது. இந்த எருக்கஞ்சாய் காய்க்கு அவ்வளோ சக்தி உள்ள காயாக விளங்குது. இந்த காயை நீங்கள் வளர்ப்புறையோ அல்லது தேய்ப்புறையோ, அந்த வளர்ப்புறையோ தேய்ப்புறையோ வருகிற புதன்கிழமையில் இந்த காயை நீங்கள் எடுக்கணும். அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை ரூமு அப்படின்றதோ எண்ணி, உங்கள் அறை எத்தனை அறை இருக்கோ அந்த அறைக்கு ஏற்ற மாதிரி எண்ணி இந்த காயை பறிச்சுக்கணும். இது அவ்வளோ ரேரெல்லாம் கிடைக்கிற விஷயம்லாம் கிடைக்காது, எல்லா இதுலேயும் கிடைக்கும். எடுத்துக்கலாம். எடுத்து இந்த காயை நீங்கள் இந்த செடிகிட்ட போய் சாம்ப விமர்சனமாக சொல்லிட்டு வரணும். நான் காயை பறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காயை நீங்கள் பறிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு நல்லா கழுவிட்டு, இதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி பொட்டு வச்சு, உங்கள் வீட்டில் உள்ள அறையில் ஏதாவது ஒரு மூலையில், பூஜை அறையில், எல்லா அறையிலையும் எத்தனை ரூம் இருக்கோ அதில் ஃபுல்லாக இந்த புதன்கிழமை அன்றைக்கி இரவு இந்த காயை உங்கள் வீட்டு எல்லா அறையிலையும் ஒரு மூலையில் கைப்படாத அளவுக்கு வச்சிடணும். வச்சுட்டு புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவு முடிஞ்சு சனிக்கிழமை காலையில் இதை எடுத்து கொண்டு போய் ஓடுற தண்ணியில் இதை விட்டுறணும். கால்படாத இடத்துல தான் வைக்கணும், போடக்கூடாது. ஓடுற தண்ணியில் தான் போடணும். அப்படி செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் போயிடணும். உங்கள் குலதெய்வ அருளும் அந்த வீட்டுக்கு கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரகசியம் மோஸ்ட்லி இங்கே உள்ளவங்களுக்கு நிறையா பேருக்கு இதெல்லாம் தெரியாது. இது சொல்லவும் மாட்டாங்க ஒரு சிலர். இது அதனால் நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். 9 வாரம் இந்த மாதிரி இந்த காயை எடுத்து இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன்.